ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா கிட்ட அடி வாங்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஏதாவது ஒவ்வொரு ரீசனுக்கு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு அம்மாட்ட அடி வாங்காத பிள்ளைகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் என்னோடய லைஃப்பில் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா என்னை துரத்தி அடித்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க. காலைல 7 மணிக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 9 மணி 10 மணி அது மாதிரி தான் வருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஈவினிங் அதே மாதிரி போயிட்டு திரும்பவும் வருவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா போயிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற நேரம் மட்டும்தான் நான் வீட்டில் விளையாடுவேன். மற்ற நேரம்லாம் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கொல்லை, பெரிய கொல்லை. சொல்லப்போனால் இப்போல்லாம் வீட்டு கொல்லை பக்கம்லாம் வேலி போட்டுறாங்க, காம்பவுண்ட் சேர் எடுத்துடுறாங்க. அப்போல்லாம் சும்மாவே திறந்து தான் எல்லாமே இருக்கும். இந்த கொல்லையிலேருந்து இப்படி போயிட்டு நான் பக்கத்து தெரு வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும், ஜாலியாக விளையாடலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு விளையாட ரொம்ப ஜாலியாக ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல சின்ன பிள்ளை பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து பால் விளையாடலான்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல கொல்லைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பால் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு வர டைமில் எல்லாம் மரத்தில் அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு மரம் இப்படி சாய்வெலாம் படுத்த மாதிரி இருக்கும், அதில் தான் நாங்கள் ஏறி உட்காந்துருப்போம். அந்த மரத்தில் ஏறி உச்சிக்கலை வரைக்கும் கொஞ்சம் தூரம் போய் ஆடிட்டு இருந்தோம். இது எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. எங்கள் அம்மா இதை சரி நான் கேட்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எப்போ இது கையோட மாட்டும் அன்னைக்கு வச்சு குத்துன்னு குத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது இதெல்லாம். எனக்கு என்னை சொல்லி கொடுத்ததெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க, பெரியம்மா, சித்தி, ஆத்தா இப்படி இருப்பாங்கல்ல, இவங்க தான் என்ன சொல்லி கொடுத்தது. உன் பொண்ணு மரம் ஏறி விளையாடுது அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. மரம் ஏறி விளையாடுனதாங்க, உண்மையை தானே சொல்லணும். ஒரு நாள் எங்கள் அம்மா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க போல். எங்கள் அம்மா வர டைம் தான் எங்களுக்கு தெரியுமே. ஆள்லாம் வச்சுட்டு போனாங்க. சின்ன பிள்ளை, உங்கள் அம்மா வராங்கன்னு எனக்கு முன்னாடியே ஒடியாரும், ஆள் சொல்கிறதுக்கு ஒடியாரும். அதுக்கு அந்த மாதிரி சந்தில் பூந்து வீட்டுக்குள்ளே போய் முடியல உட்காந்துருவேன் தெரியாமல். எங்கள் அம்மா கூப்பிட்றப்ப என்னம்மா அப்படின்னு அப்படியே நைஸாக கேட்டுட்டு போவேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதே எனக்கு கேட்கல. உன் பொண்ணு இங்கே கொல்லை கடைசியில் போய் பாரு, விளையாண்டுட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு. எங்கள் அம்மா வராங்க பாருங்க, குச்சின்னா குச்சி, பட்டுன்னு ஒரு முருங்கை குச்சி, எங்கள் வீட்டுக்கு வாசலில் முருங்கை மரம் இருக்குது, உடச்சிக்கிட்டு அங்கேருந்து வராங்க பாருங்க. நான் பார்த்துட்டேன். எங்கள் அம்மா வரதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா எங்கள் அம்மா செம்மையாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த கொள்ளையிலேருந்து இந்த பக்கம் பக்கத்தில் எங்கள் பெரியம்மா ஒருத்தங்க கௌரின்னு இருந்தேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு அடிக்க வராங்கன்னு கதை சாத்திட்டாங்க. தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. கதை திறக்கிறியா இல்லை உனக்கு 4 அடி போடுவான்னு எங்கள் அம்மா அந்த பெரியம்மா கேட்டாங்க. என்ன அடி நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பெரியம்மா திறந்து விட்டுட்டாங்க. எங்கள் அம்மா என்னை அடிக்க ஓங்கினாங்கன்னு கொஞ்சம் பிடுங்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த பெரியம்மா வீட்டிலேயே தோசை திருப்பிலாம் கரண்டிலாம் மாட்டிங்களோ, அதில் தோசை திருப்பியை உருவிக்கிட்டு என்னை அடிக்க வந்தாங்க. நான் ஒடியாந்துட்டேன். திட்டுப்பிடுன்னு வீட்டுக்குள்ள ஒடியாந்து உட்காந்துட்டேன். ஆனால் அந்த தோசை திருப்பி அவங்க வீட்டில் வைக்காமே எடுத்துக்கிட்டு என்னை அடித்து எங்கள் அம்மா என்னை காயப்படுத்தி ஒரு தழும்பே உண்டு பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன போல் அடி வாங்காத பிள்ளைங்க யாராச்சும் இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.